ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே. ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய குமாரன் மூலியமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய படிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த காலத்திலே பாகம் 4, இயேசுவின் பிறப்பை பற்றிய சம்பவங்களும் இயேசுவின் வளர்ப்பை பற்றிய சங்கதிகளும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னா, பார்ட் 3 இயேசுவின் வம்சாவளி அட்டவணையை பார்த்தோம். இயேசுவின் வம்சாவளி அட்டவணையை பார்த்தோம். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து சரியாக 65வது தலைமுறை. அதில் என்ன முக்கியமாக பார்த்தோம்னா, மத்தேயு 4 பெண்களை மட்டுமே இந்த சந்ததியில் குறிப்பிட்டிருப்பார். யார் அப்படின்னா, முதலாவதாக தாமார், இரண்டாவதாக ராகாப், மூன்றாவதாக ரூத், நான்காவதாக மரியாள். இவங்க வந்திருப்பாங்க. ஆனால் நல்ல வேதத்தை அலசி ஆராய்ஞ்சு இவங்களுக்கு மனைவி இவங்க, இவங்களுக்கு மனைவி இவங்க, இந்த 64 பேருக்கும் யார் யார் மனைவி அப்படின்னா வேதத்தில் இருக்குது. மொத்தம் 24 பெண்கள் இருக்குது அப்படின்னு வேதத்தை ஆராய்வது மூலயமாக நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ வேதத்தை ஆராயும் போது பல தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆராய்ந்தா தான். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார், எந்த இடத்துல பிறந்தார், அவருடைய பிறந்த நாள் இது, இதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அவருடைய பிறந்த நாள் எது, மரியாதை குறித்து தியானிக்க போறோம், சாஸ்திரிகளை குறித்து தியானிக்க போறோம். அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இதற்கு ஆதார வசனமாக, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி ஆதார வசனமாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 to 6 வரை பார்க்க போகலாம். கலாத்தியர் 4 மற்றும் 5 என்ன போட்டிருக்குன்னா, நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, இதான் முக்கியமான வார்த்தை, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். முதலாவது தேவனுடைய குமாரனை தேவன் எப்ப அனுப்பினார்னா, காலம் நிறைவேறின போது. அது என்ன காலம் பார்க்கணும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தான் வசனம் சொல்லுது. எப்ப தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளினார், நாம் நித்திய ஜீவனை அடையும்படினா காலம் நிறைவேறின போது. அந்த காலத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சரிங்களா? இயேசு எப்ப பிறந்தார்னா, காலம் நிறைவேறின போது. அதாவது எப்படின்னா, முழு உலகத்திற்கும் பொதுவான மொழி வருகிற வரைக்கும் காத்திருத்தல். அதாவது சரியாக அதற்கு முன்னும் அல்ல, அதற்கு பின்னும் அல்ல, உலகமெங்கும் ஒரே மொழி பேசப்படணும். அந்த காலத்துல இயேசு பிறந்தார். இப்ப சரியா போனோம்னா எந்த காலம் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நோவா காலத்தில் அனுப்பியிருக்கலாம். அவர்ல இருந்து புது சந்ததி தொடங்கி இருக்கலாம். நோவா காலத்தில் அனுப்பல. தன்னுடைய சிநேகிதரான ஆபிரகாம் காலத்திலே அனுப்பிச்சிருக்கலாம். ஆபிரகாம் நல்லா பார்த்துக்குவாரு, தன்னுடைய குமாரனை அனுப்பல. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரன் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பியிருக்கலாம். ஏன்னா தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் காலத்தில் இயேசுவே தேவன் அனுப்பியிருக்கலாம். அனுப்பல. எந்த காலத்தில் அனுப்பினாரு, அது ரொம்ப முக்கியமானது. குறித்த காலம் நிறைவேறின காலத்தில் இயேசு பிறந்தார். இப்ப எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, இப்ப உலகத்தின் பொது மொழியாக இருப்பது, உலகமெங்கும் அறிந்த மொழியாக இருப்பது என்னன்னா ஆங்கிலம். இது எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா, நீங்க செக் பண்ணிக்கலாம். 1812 தான் ஆங்கிலம் பொது மொழியாக அறிவிக்கப்பட்டது. 1812 ஆங்கிலம் உலக பொதுமொழியாக அறிவிக்கப்பட்டது. அந்த ஆங்கிலத்துக்கு முன்னாடி உலக பொதுமொழியா ஒரு மொழி இருந்துச்சு. அது என்ன மொழி அப்படின்னா லத்தீன். அது எப்ப அப்படின்னா 404 கிமு 404 லத்தீன் பொதுமொழியாக இருந்தது. அதற்கு முன்பாக லத்தீன் பொதுமொழியாக இருக்கிறதுக்கு முன்பாக, இப்ப ஆங்கிலம் இருக்குது, ஆங்கிலத்துக்கு முன்னாடி லத்தீன் பொதுமொழியாக இருந்துச்சு. லத்தீனுக்கு முன்னாடி பொதுமொழியாக இருந்தது கிரேக்கம். தோமா இந்தியா வந்தப்ப அவர் எந்த மொழியில மற்றவர்களோடு பேசி உரையாடினார்னா கிரேக்கத்துல தான் உரையாடினார். அதை எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப உலகின் முதல் சாம்ராஜ்யம் எது அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். உலகின் முதல் சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம், அடுத்து அசிரிய சாம்ராஜ்யம், அடுத்து பாபிலோனிய சாம்ராஜ்யம், அடுத்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம்.
அதுக்கடுத்து ரோமம். சரிங்களா? இப்போ இந்த பாபிலோன் தேசம் எழுச்சி பெற்று வரும்போது பாபிலோன் அசிரிய தேசத்தை பிடிக்கிறது மூலியமா அசிரிய தேசம் தன்னுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற எல்லா நாடுகளையும் பாபிலோன்கிட்ட தந்தது. அப்ப பாபிலோன் வல்லமையா எழும்பும் பொழுது எல்லா நாடுகளையும் அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் போது பாபிலோனை தோக்கடிச்சு வந்தது இந்த மேதியா பெர்சியா. அப்ப பாபிலோனுக்கு உள்ளடக்கிய எல்லா நாடுகளையும் மேதியா பெர்சியா உள்ளடக்கி கொண்டது. அந்த மேதியா பெர்சியாவை தோக்கடிச்சது யார் அப்படின்னா மகா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர். அப்ப மேதியா பெர்சியாவை, பெர்சிய ராஜாக்களை அவர் தோக்கடித்தது மூலமா உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். உலகத்தை ஒரே குடையின் கீழ் அவர் ஆட்சி செய்தார். சரிங்களா? இந்த கிரேக்கம் எப்ப பொதுமொழியானது அப்படின்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 336 இந்த கிரேக்கம் உலக பொதுமொழியானது. நீங்க எந்த தேசத்துல வேணாலும் இருக்கலாம், வீட்டில் எந்த மொழியை வேணாலும் பேசுங்க. ஆனா நீங்க நடைமுறைக்கு பொது வாழ்வுக்கு வரும்பொழுது நீங்கள் பேச வேண்டிய பொதுவான மொழி கிரேக்கம் என்று அது அறிவிக்கப்பட்டது, கட்டாயமாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? எல்லோரும் பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா இந்த கிரேக்கமானது. கிமு 333 உலக அளவிலே கிரேக்கம் தான் பேசப்படணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த செப்துஜிந்த் பைபிளை மொழிபெயர்த்தாங்க. செப்துஜிந்த் கிரேக்க மொழிபெயர்ப்பு. சரிங்களா? வீட்டில் என்ன மொழி வேணாலும் பேசலாம், ஆனா வெளியில கிரேக்கம் தான் பேசணும். ஸோ இதுதான் காலம் நிறைவேறின போது. இன்னொன்று இருக்குது, கிரேக்கர்களுடைய ஆட்சியில தான் போக்குவரத்து சீராக்கப்பட்டது. All the roads are leads to Rome. உலகத்தின் எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த கிரேக்கர்களுடைய ஆட்சி காலத்துல தான் உலகமெங்கும் சாலை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்ப இதுதான் காலம் நிறைவேறின போது என்னது, சாலை வசதிகள் சரியாக செய்து கொடுக்கப்பட்டது. உலகத்தில் எங்க இருந்து வேணாலும் எங்க போகலாம். சரிங்களா? அது மேப்லாம் உருவாக்கப்பட்டது, சரியாக துல்லியமாக கணித்து. இதுதான் காலம் நிறைவேறின போது மொழி பழக்க வழக்கம் உலகமெங்கும் ஒரே ஆட்சியின் கீழ் கிரேக்கமாக மாறின போது அதுதான் காலம் நிறைவேறின போது. பாருங்க, நல்லா படிக்கும்போதுனா இப்ப காலம் நிறைவேறின போதுன்னா இயேசு கிறிஸ்து நல்ல சூழ்நிலையில பிறந்தாரா? அது முக்கியமான கொஸ்டினா இருக்கும். இயேசு பிறக்கும் போது சாதகமான சூழ்நிலை இல்லை, அது ஒரு இருண்ட காலம். அது ஒரு இருண்ட காலம். கிரேக்க சாம்ராஜ்யம் முடிந்து ரோம சாம்ராஜ்யம் வேறொன்றிய காலம். இயேசு பிறக்கும் போது இருந்த காலம் அது ஒரு மோசமான சூழ்நிலை. காலம் நிறைவேறின போதுனா இயேசு கிறிஸ்து ஒரு தங்க தாம்பூலத்திலே அவர் பிறக்கலை. சரிங்களா? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் அவர் பிறக்கலை. அவர் பிறந்த போது மகா மோசமான சூழ்நிலை, கிரேக்கம் அகற்றப்பட்டு ரோமர்களுடைய சாம்ராஜ்யம் வேரூன்றப்பட்ட காலம் அது. ஏரோது ராஜா இருந்த காலம் அது. ஒரு இருண்ட காலத்துல இருளை கிழித்து ஒளியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. காலம் நிறைவேறின போதுதான் அது மகா மோசமான சூழ்நிலை, மகா மோசமான சூழ்நிலை. இடம் எங்கே முன்குறிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பிதாவானவர் முன்கூட்டியே முன்குறித்து விட்டார். அவர் பிறக்கும் போது எப்படி இருக்கணும், அவர் மரிக்கும் போது எப்படி இருக்கணும், எல்லாமே முன்குறிக்கப்பட்டது. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த 4000 ஆண்டுகள், முதல் 1000 ஆண்டுல என்ன நடந்துச்சு, 2000 ஆண்டுல என்ன நடந்துச்சு, 3000 ஆண்டுல என்ன நடந்துச்சு, 4000 ஆண்டுல என்ன நடந்துச்சு, வேதம் தெளிவா சொல்லியிருக்குது. முதலாவது 1000 ஆண்டுல இந்த ஆதாம் எத்தனை வயதுல மரிச்சார்னா 930 வயசுல. அப்ப அவருடைய ஆடாம் ஸ்கல், அவருடைய மண்டை எங்க புதைக்கப்பட்டதுன்னா அந்த கல்வாரி மேட்டில், அது ஒரு குன்றுல. அதனால அந்த ஆர்சி பைபிள்ல அந்த அட்டப்படத்திலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த சிலுவையில வழிந்து ஆதாமுடைய மண்டை ஓடுல போராப்புல போட்டிருக்கும். அப்ப முதலாவது 1000வது ஆண்டுல ஆதாமுடைய அந்த மண்டை ஓட்டு மேல இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் வந்ததை பார்க்கலாம். முதலாவது 1000 ஆண்டுல ஆதாமுடைய மரணம், முதல் ஆதாமுடைய மரணம். 2வது 1000வது ஆண்டுல பாத்தீங்கன்னா ஈசாக்குடைய மரணம் நிழலாட்டமாக. ஈசாக்கு தப்பித்துக் கொள்வார், ஆடு மாட்டிக்கொள்ளப்பட்டது. ஈசாக்கு தான் பலியிட போகணும் இந்த எருசலேமில் உள்ள மோரியா மலையில. ஈசாக்கு பதிலாக தேவன் ஆட்டை காட்டுவார் 2வது 1000வது ஆண்டுல. ஈசாக்கு தப்பித்துக் கொள்வார், ஆடு மாட்டிக்கொள்ளும். சரிங்களா? 3வது 1000 ஆண்டுல அந்த எருசலேமை தாவீது தனக்காக்கி கொண்டான். தாவீது, சவுல் பிடிக்காத எருசலேமை தாவீது பிடித்தார். அந்த எருசலேமில தான் வெட்டப்பட்ட கோலியாத் தலையை மேலே தூக்கி காட்டுறதை பார்க்கலாம். சரிங்களா? தாவீது காலத்துல தான் எருசலேம் பிடிக்கப்பட்டது. 4வது 1000 ஆண்டுல இயேசு ஒத்திகை பார்க்கப்பட்டபடி அவர் அங்கே உண்மையாக மரித்தார். அங்க பார்க்கலாம், ஈசாக்கு பதில ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது. இங்க பார்க்கலாம், நமக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர் பலியானார் 4வது 1000வது ஆண்டிலே.
சரிங்களா? அப்ப காலம் நிறைவேறின போதுனா என்ன அர்த்தம்? உலகமெங்கும் ஒரே மொழி வந்த போது, உலகமெங்கும் சாலை வசதிகள் செய்யப்பட்ட போது, அது காலம் நிறைவேறின போது. சரிங்களா? அப்பதான் இயேசுவோடைய பேச்சு, இயேசுவோடைய கொள்கை விளக்கங்கள், ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது உலகமெங்கும் சீரா சென்றடையும். அதான் மொழி பழக்க வழக்கம் ஒரே மாதிரியாக வந்த பொழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த இடம் எது? பிறந்த இடம் எது? அது ரொம்ப சுவாரஸ்யமானது. முதலாவது காலம் நிறைவேறின போது, மொழி மற்றும் சாலை வசதிகள் உருவாக்கப்பட்ட போது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது அவர் எந்த இடத்துல எந்த ஊர்ல பிறப்பார்? அது பார்த்தீங்கன்னா மீகா 5:2 ஒரு அழகான வசனம் இருக்கும். என்னன்னா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். மீகா தீர்க்கதரிசி அழகா எழுதி வச்சிருக்கார். அதே தான் இங்கே மத்தேயு 2:6 அழகா போட்டிருக்கும். அதே வசனத்தை எடுத்து போட்டிருக்கும். இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம், இதை பெத்லகேம் குறித்து நம்ம நல்லா தியானிக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 7:2 இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பிறப்பின் முன்னறிப்பை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்ற வேத வாக்கியம் சொல்லப்படவில்லையா என்று எழுதியிருக்கிறது. சரிங்களா? இந்த இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று கேட்கிறான்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? யோவான் 7:42 தாவீதின் சந்ததியில் இருந்தும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரில் இருந்தும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லப்படவில்லையா அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் 7:14 தீர்க்க தரிசனமாக என்ன உரைத்திருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானு என்று பெயரிடுவாள். சரிங்களா? அடுத்து ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எல்லாம் தீர்க்க தரிசனமான வசனங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து மத்தேயு 2:6 4-6 வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, வேதபாரர்களுக்கு மேசியாவின் பிறப்பிடம் தெரியும். அதனால தான் அந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அதேனென்றால் அந்த மீகா 5:2 சுட்டி காட்டுவாங்க. 5:2 என்ன போட்டிருக்கு? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள அநேக ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோதுக்கு சாஸ்திரிகள் பதில் சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாம், ஆதியாகமம் 49:10 முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தம் என்ன வருதுன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஆதியாகமம் 49:10. அப்புறம் பாருங்க, ஓசியா 11:1 எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்க்கலாம். இவங்க இயேசு கிறிஸ்து பிறந்து ஏரோதுக்கு பயந்து எகிப்துக்கு போனோடனே அங்கேருந்து திரும்பி வர்றதை இது சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மூலமாக ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார். அதான் மூல வசனம். அதான் அவர் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்படுவார். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா எபிரேயர் 7 அவர் ஆசாரிய முறைப்படி ஊழியம் செய்வார், அதெல்லாம் போட்டிருக்குது இல்லையா? இயேசுவை என்ன சொல்றாரு? நான் தான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னு யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு. அப்புறம் என்னாகமத்துல 24:17 யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இதெல்லாம் அழகா தெளிவா போட்டிருக்கு. அப்போ முதலாவது காலம் நிறைவேறின போதுனா மொழியும் சாலை வசதியும் சரியான போது. ரெண்டாவது அப்படின்னா பெத்லகேம்ல பிறப்பாரு, பெத்லகேம்ல பிறப்பாரு. பாருங்க, பெத்லகேம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பெத்லகேம் பெத் அப்படின்னா வீடு, லஹேம்னா அப்பம். இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்லகேம்னா பெரிய சிட்டிலாம் கிடையாது. தேவன் தம்முடைய குமாரனை எருசலேமில் பிறக்க வச்சிருக்கலாம், கேபிட்டல் சிட்டி எருசலேமில் பிறக்க வச்சிருக்கலாம், இல்லை தாவீது ஆட்சி செய்த அந்த எப்ரோன்ல பிறக்க வச்சிருக்கலாம், இல்லை சவுல் ஆட்சி செய்த கிபியாவில் பிறக்க வச்சிருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பெரிய மலைப்பட்டணங்கள்ல ஒரு பாப்புலரான சிட்டியில இயேசுவை பிறக்க வச்சிருக்கலாம். சரிங்களா? இல்லை ரோம்ல பிறக்க வச்சிருக்கலாம், கிரீக்ல பிறக்க வச்சிருக்கலாம், பெரிய பெரிய புகழ் வாய்ந்த இடங்கள்ல பிறக்க வச்சிருக்கலாம். ஆனா பெத்லகேம் எப்படிப்பட்டது? இந்த அப்பத்தின் வீடாகிய இந்த இடம் என்னது அப்படின்னா, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். இன்னும் நல்லா சொல்ல போனா 1 சாமுவேல் 23:23 தாவீது ஒளிஞ்சுக்குவாரு. அப்ப சவுல் என்ன ஒரு வார்த்தையா சொல்லுவார்னா, சவுல் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் நான் அவனை தேடி புறப்பட்டு போவேன். 1 சாமுவேல் 23:23. இதுல நல்லா சொல்ல போனா பெத்லகேம் பத்தி ஒரு வரியில சொல்ல போனா, யோசுவா புத்தகத்துல யோசுவா கானானை பங்கிடும் போது 31 பெரிய பட்டணங்கள் இருக்கும்,
அப்புறம் சிறிய பட்டணங்கள் இருக்கும், கிராமங்கள் இருக்கும், அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. யோசுவா இந்தந்த பட்டணங்களை இந்தந்த கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்தாருன்னு. எல்லா பட்டணத்தோட பேர்களும், எல்லா சிற்றூர்களுடைய பேர்களும், எல்லா கிராமங்களுடைய பேர்கள் இருக்கும். பெத்லகேம் பேர் இருக்காது. பெத்லகேம் பேரு அப்படிப்பட்ட கிராமம், சின்ன கிராமம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அழகா போட்டிருக்குது இல்லையா? இனி யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்ப பெத்லகேம்ங்கிறது யோசுவா பிரித்து கொடுத்த கிராமத்துல கூட அது உள்ள வரல. ரொம்ப சின்ன கிராமம். பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்னன்னா எப்பிராத்தா. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு பார்த்தோம். எப்ராத்தானா என்னன்னா கனி நிறைந்த இடம் ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா மோசமான அர்த்தம் என்னன்னா சாம்பல் சுட்டரிக்கப்பட்ட இடம். இதுல இருந்து பாருங்க, சாம்பலில் இருந்து தோன்றியவர், நமக்கு சிங்காரத்தை தரும்படியாக அவர் சாம்பலை உடுத்துவித்தார். அவருக்கு நமக்கு சிங்காரத்தை கொடுத்து விட்டு அவர் சாம்பலை எடுத்துக்கொண்டார். அதான் அந்த எப்ராத்தோடைய மீனிங். அப்போ முதலாவது காலம், ரெண்டாவது பெத்லகேம் பார்த்தோம். பெத்லகேம்ங்கிறது சின்ன கிராமத்தில் கூட வரல, அது ஒரு சின்ன குக்கிராமம் அப்படின்னு நம்ம தெரியுது. இப்போ ரெண்டாவது நம்ம யாரை பார்க்க போறோம்னா மரியாளை குறித்து பார்க்க போறோம். மரியாளை குறித்து அநேக விஷயங்களை, மரியாளை குறித்து கேட்டுராத தெரிந்திராத அநேக விஷயங்களை, மரியாளை குறித்து நிறைய தியானம் பண்ணி, நிறைய புஸ்தகங்கள் படித்து, நிறைய வீடியோஸ் பார்த்து, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் மரியாளை குறித்துதான செய்தி. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை வம்ச வரலாறுல 2 பேர் முக்கியமாக குறிப்பிடுறாங்க. யாருன்னா ஒருத்தர் மத்தேயு, இன்னொருத்தர் லூக்கா. இந்த மத்தேயு யோசேப்பை அடிப்படையாக கொண்டு வைத்து எழுதப்பட்ட புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம். மத்தேயு யார் அடிப்படையாக வச்சு எழுதுறாரு? யோசேப்பை, மரியாளின் கணவனான யோசேப்பை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட புஸ்தகம் தான் மத்தேயு. ஏன் அப்படி எழுதுறாருன்னா, யோசேப்பு ஒரு ராஜவம்சம், தாவீதின் வம்சம், தாவீதின் குமாரனான யோசேப்பே அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். தூதன் என்ன சொல்றான்? தாவீதின் குமாரனான யோசேப்பே. அப்ப யோசேப்பு யாரு? ஒரு ராஜவம்சம். இவனுடைய ஆதி தகப்பன் தான் தாவீது. தாவீது வம்சத்திலிருந்து வந்தவன் தான் இந்த யோசேப்பு. அதனால மத்தேயு யோசேப்பை அடிப்படையாக வைத்து வம்சத்தை எழுதுகிறார். லூக்கா புஸ்தகம் மரியாளை அடிப்படையாக வைத்து இந்த இயேசு பிறப்பை எழுதுகிறார். எப்படி மத்தேயு ராஜவம்சம் யோசேப்பு அடிப்படையாக வச்சு எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகத்தில் ராஜாவாக வெளிப்பட்டிருக்கிறார், சிங்கமாக வெளிப்பட்டிருக்கிறார். அதனால மத்தேயு யோசேப்பை வைத்து எழுதுகிறார். இங்க லூக்கா பாத்தீங்கன்னா மரியாளை அடிப்படையாக வைத்து எழுதுகிறத பார்க்கலாம். ஏன்னா லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனாக காட்டுகிறார். இப்ப காபிரியல் தூதன் மரியாளுக்கு நேரடியாக காட்சி கொடுக்கிறார். மத்தேயு புஸ்தகத்துல காபிரியல் தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்துல காட்சி கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்பதான் நம்ம மரியாள் கேரக்டரை பத்தி படிக்க போறோம். மரியாள் என்ற பாத்திரத்தை குறித்து அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஏன் மரியாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மரியாதை வணங்குறதுக்காகவோ வழிபடுறதுக்காகவோ அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிப்படையே, மாம்சத்தில் வந்த அடிப்படை, இவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக மரியாதை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். மரியாள், பைபிள்ல 7 மரியாள் இருக்காங்க. நம்ம 7 மரியாதை பார்க்க போறோம். இந்த மரியாள் அரமேயத்துல மரியம் அப்படி சொல்லுவாங்க. அரமேய மொழியில மரியம் சொல்லுவாங்க. அரபு மொழியில மர்யம் சொல்லுவாங்க. இர் மரியம் சொல்லுவாங்க. எபிரேயத்துல மிரியம் சொல்லுவாங்க. மிரியம், இந்த ஆரோனின் சகோதரி மிரியம். அதே போல இங்கே அரமேயத்துல மரியம் சொல்லுவாங்க. சரியா? இந்த மரியம்னா என்னன்னா கசப்பு, கண்ணீர். தமிழ்நாட்டில் அதிக பேர் என்ன பேரா இருக்கும்னா குமார்னு வரும். மேக்சிமம் எல்லாருக்கும் குமார்னு முடியும். அதே போல இந்த குமரன்கிற பேர் தான் குமார். சரியா? அதே போல இந்த யூதா தேசத்துல எருசலேம்ல அநேகர் பெண் பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா மரியாள், பழைய ஏற்பாட்டில் மிரியம் அப்படின்னு வைப்பாங்க. சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா கசப்பு, கண்ணீர். பெரும்பாலும் இந்த மூத்த பெண்களுக்கு இந்த பேரை வைப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த மரியாளை குறித்து தியானிக்க போகிறோம். மரியாள் என்பவள் இயேசுவின் தாய். வேதத்தில் 7 மரியாள் இருக்காங்க. யாருன்னா, முதலாவது ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இயேசுவின் தாயான மரியாள், யோசேப்பின் மனைவியான மரியாள், லேவியின் குமாரத்தியான மரியாள். முதலாவது மரியாள் நம்ம பார்க்க போறோம். மரியாள். 2வது மரியாள் யாருன்னா, கலிலேயாவில் உள்ள
மகதலேனா மரியாள். இந்த 7 பிசாசு நீங்கியவர்கள் பார்க்குறோம் இல்லையா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56 போட்டிருக்கும். முதலாவது மரியாள் இயேசுவின் தாயாக மரியாள். இரண்டாவது மரியாள் 7 பிசாசுகள் நீங்கிய மகதலேனா மரியாள். மூன்றாவது மரியாள் யார் அப்படின்னா இயேசுவின் ஒன்று விட்ட சகோதரி, அதாவது கிளையாப்பா மரியாள். கிளையாப்பா அப்படிங்கிறது அந்த மரியாளுடைய கணவர் பேர், அதனால கிளையாப்பா மரியாள் அப்படி சொல்லுவாங்க. இதுல எங்க போட்டிருக்குன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56லயே அது போட்டிருக்கும். சரிங்களா? கிளையாப்பா மரியாள். மூன்றாவது இந்த சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயான மரியாள். மத்தேயு 27:56 போட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து ஐந்தாவது பெத்தானியாவில் உள்ள லாசரு, மார்த்தாள் இவர்களுடைய சகோதரியான மரியாள். பெத்தானியாவில் உள்ள லாசரு, மார்த்தாள் இவர்களுடைய சகோதரியான மரியாள். லூக்கா 10 போட்டிருக்கும் 39ஆம் வசனத்துல. ஆறாவது யாருன்னா இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானின் தாயான மரியாள், பர்னபாவின் சகோதரி. அப்போஸ்தலர் 12:12 போட்டிருக்கும். ஏழாவது மரியாள் யாருன்னா ஒரு ரோமாபுரியில் இருந்த ஒரு விசுவாசி. ரோமர் 16:6 பவுலால் குறிப்பிடப்பட்ட ரோமாபுரி விசுவாசி. மறுபடியும் 7 மரியாளை சொல்றேன், அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். முதலாவது மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாள். இரண்டாவது மரியாள் மகதலேனா மரியாள். மூன்றாவது மரியாள் கிளையாப்பின் மனைவியான கிளையாப்பா மரியாள். மூன்றாவது சின்ன யாக்கோபுக்கும் யோசேவுக்கும் தாயாகிய மரியாள். ஐந்தாவது மரியாள் பெத்தானியாவில் உள்ள லாசருக்கும் மார்த்தாளுக்கும் சகோதரியான மரியாள். ஆறாவது மரியாள் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு என்னும் பெயர் கொண்டு யோவானின் தாயாகிய மரியாள், இவ பர்னபாவின் சகோதரி. ஏழாவது மரியாள் இந்த ரோமாபுரி விசுவாசி, பவுலால் குறிக்கப்பட்டவள். ரோமர் 16:6 7 மரியாள் இருக்காங்க. இதுல இந்த முதலாவது மரியாள், அதாவது இந்த மரியாள் இயேசுவின் தாயான மரியாள் வணக்கத்துக்குரியவர் தான் தவிர வழிபாட்டுக்கு உரியவர் அல்ல. இந்த மரியாள் வணக்கத்துக்குரியவர், வழிபாட்டுக்குரியவர் அல்லவே அல்ல. சரிங்களா? விசுவாசத்தினாலே பாக்கியவதியானவள். சரிங்களா? இந்த மரியாள் நல்ல தாய் தான். இந்த மரியாள் நல்ல தாய் தான், தெய்வத்தாய் அல்ல. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கேப்ரியல் மரியாள் சந்திப்பு நம்ம யோவான் ஸ்நானகனை பற்றி படிக்கும் பொழுது அடுத்த வாரம் படிக்க போறோம். அதுல கேப்ரியல் சகரியா சந்திப்பை தெளிவா ரொம்ப விஷயங்களோட பார்க்க போறோம். இப்ப இந்த கேப்ரியல் மரியாள் சந்திப்பு, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, இந்த கேப்ரியல் மரியாள் சந்திப்பு மார்ச் 25ஆம் தேதி நடந்துச்சு. நீங்க செக் பண்ணிக்கலாம். வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. மார்ச் 25ஆம் தேதி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது எப்ப டேட் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1549 இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? இந்த மார்ச் 25 தான் கேப்ரியல் தூதனும் மரியாளும் பேசிக்கொண்ட நாள். அந்த நாள்ல தான் மரியாள் கருவுற்றாள். இயேசு மரியாளின் வயிற்றில் தங்கிய முதல் நாள் மார்ச் 25. சரிங்களா? இப்ப பாருங்க, மரியாள் முதலாவது பாக்கியவதி என்றாலும் முதலாவது கிருபை பெற்றவள். கேப்ரியல் தூதன் பயப்படாதே மரியாளே, கிருபை பெற்றவளே அப்படி சொல்றத பார்க்கலாம். ஏன்னா முதலாவது அந்த சகரியா எலிசபெத்துடைய கணவரை சந்திக்கும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்லும் போது அவன் நம்பல. அதனால நீ நம்பலையில நீ குழந்தை பிறந்த வரைக்கும் உன் வாய் ஊமையா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதனால அவன் பாருங்க ஊமையாயிருவான். ஆனா பாருங்க, அதே போலதான் மரியாளும் நம்பல. ஆனா அந்த கேப்ரியல் தூதன் சகரியாவை சபிச்ச மாதிரி மரியாளை சபிக்கல, அவ பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவ கிருபை பெற்றவள். பாருங்களா, இந்த மரியாளை குறித்து அநேக நல்ல விஷயங்கள் உண்டு. சரிங்களா? மரியாள் வணங்கப்படத்தக்கவர்கள், வழிபடத்தக்கவர்கள் அல்ல. அந்த அம்மா நல்ல அம்மா தான். அவங்கள போட்டு கற்சிலை செய்து வண்ணம்லாம் தீட்டி லைட்லாம் போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது தேவையில்லாதது. இந்த மரியாளுடைய நல்ல தன்மைகள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மரியாள் முதலாவதாக தன் கன்னித்தன்மைக்கு எந்தவித பழுதும் ஏற்படாமல் இயேசுவை கருத்தாங்கினார். தன் கன்னித்தன்மைக்கு எந்தவித பழுதும் இல்லாமல் இயேசுவை கருத்தாங்கினார்.
இதைத்தான் தேம்பாவணி நூல்ல இந்த பெஸ்கி அப்படிங்கிற இந்த இத்தாலிய கவிஞர் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால தன்னுடைய பேரை தமிழை கற்றுக்கொண்டு வீரமாமுனிவர் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாரு. அவர் ஒரு பாடல் எழுதினாரு. 1726 ரொம்ப கஷ்டப்பட்டு மதுரை தமிழ் சங்கத்துல பல எதிர்ப்பு கிடையில அரங்கேற்றார். நல்ல புலமை வாய்ந்தவர். அவர் எதை கேட்டாலும் பதில் சொல்வார் பாருங்க. அதனால அவர்கிட்ட அந்த மதுரை தமிழ் சங்கத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்களே வீரமாமுனிவர் அவர்களே, நாங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க சொல்லும் போது, சரி கேளுங்க என்ன கேள்வி கேட்கும்போது, வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 30 முக்கோடியே 3,33,003 நட்சத்திரங்கள் இருந்தது, தேவைன்னா நீங்க எண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அறையிலே ஒரு பெரிய அந்த சங்கத்திலே பெரிய சிரிப்பலை எழுந்தது. இதனால இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்கன்னா ராஜரிஷி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இந்த வீரமாமுனிவருக்கு தேம்பாவணி என்ற நூலை எழுதினதுனால ராஜரிஷி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. மதுரை தமிழ் சங்கத்தில் 1726 பல தமிழ் புலவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் அழகாக அரங்கேறியது இந்த தேம்பாவணி. இந்த தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யாரை பற்றி இந்த புஸ்தகம் இந்த பாட்டு சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 375 பாடல் எழுதியிருப்பார் தேம்பாவணியில. இந்த யாரை பத்தி கதாநாயகனா பாட்டுடை தலைவனா இந்த தேம்பாவணி புஸ்தகம் சொல்லுதுன்னா, மரியாளின் கணவனாகிய சூசையப்பர். சூசையப்பர்னா தமிழ்ல சூசையப்பர் சொல்றோம், யோசேப்பு தான் சூசையப்பர். சின்னப்பர் அப்படின்னா பவுல், ராயப்பர் அப்படின்னா பேதுரு, அருளப்பர் அப்படின்னா யோவான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சூசையப்பரை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட பாடல் தான் தேம்பாவணி. தேம்பாவணினா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை. தேம்பானா வாடாத, அணினா மாலை. அந்த தேம்பாவணியோட அர்த்தம், முதலாவது அர்த்தம் வாடாத மாலை, இரண்டாவது அர்த்தம் அதை தேம்பா கூட்டல் அணியை மூன்றா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, அதாவது தேனினும் இனிய பாடல்கள் கொண்ட மாலை அப்படின்னு பிரிக்கலாம். இந்த தேம்பாவணியில வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்ட இந்த பெஸ்கி ஒரு கருத்தை அழகா இலக்கிய நயத்தோடு சொல்லியிருப்பார். செண்பக பூவையும் மரியாளையும் ஒப்பிட்டு பேசியிருப்பார். எப்படின்னா, செண்பக பூ அது பூக்கும் அது காய்க்கும். எப்படி பூத்துச்சு அப்படின்னா, எல்லா பூக்களுமே மகரந்த சேர்க்கையிலான இனப்பெருக்கம் உண்டு பண்ணும். ஆனா அந்த செண்பக பூக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. எந்த வண்டையும் தன் மீது உட்கார விடாது. எல்லா பூக்களும் ஒரு வண்டு ஒரு பூல உட்கார்ந்து அதன் மூலியமாக அதனுடைய மகரந்த தூளை இன்னொரு பூவுக்கு கொடுக்கறதுனால தாவர விருத்தி உண்டாகும். ஆனா இந்த செண்பக பூவுல இருந்து வரக்கூடிய ஒரு மயக்கம் வரக்கூடிய வாசம் அந்த செண்பக பூ மேல உட்காராது. ஆனாலும் செண்பக பூ அது பூக்கும், அது காய்க்கும். அதே போல செண்பக பூ போல எந்த வண்டும் மொக்காது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவள் தான், எந்த ஆணின் துணை இல்லாம இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்தவள் தான் இந்த மரியாள். அழகா அந்த வீரமாமுனிவர் தன்னுடைய நூல்ல எழுதியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உருவில்லாத தேவன் இவள் வயிற்றில்தான் அழகான சாரோனின் ரோஜாவாக உருவெடுத்தார். உருவே இல்லாத தேவன் ஆவியா இருக்கிறார் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஆவியான தேவன் எங்க உருவெடுத்தார்? மரியாளுடைய கர்ப்பத்திலே உருவெடுக்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் இந்த மரியாளை பத்தி. தாவீதின் வம்சத்தில் நாத்தானின் சந்ததியில் இருந்து வந்த ஏலியின் குமாரத்தி இந்த மரியாள். ஆதாமில் இருந்து தாவீது 34வது தலைமுறை. தாவீதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 சந்ததி பிரியும். முதலாவது சாலமோனுக்கு அடுத்து நாத்தான். இந்த சாலமோன் சந்ததியில வர்றவர் யோசேப்பு. இந்த நாத்தான் சந்ததியில வர்றவங்க ஏலியின் மகளான மரியாள். யோசேப்பு தாவீதின் வம்சத்தில் சாலமோன் சந்ததியில வருவாங்க. மரியாள் தாவீதின் வம்சத்தில் நாத்தான் சந்ததியில ஏலியின் குமாரத்தியாக வருவாங்க. அடுத்து பார்க்கலாம், இந்த மரியாள் கத்தோலிக்க சபையினரால் கொண்டாடப்பட்டு ஆராதிக்கப்பட்டு வருகிறாங்க. இயேசு கிறிஸ்து பற்றிய படிப்பு இறையியல். சரிங்களா? இறையியல் அப்படின்னு நம்ம படிப்போம், தெய்வீகியல், இயேசு கிறிஸ்துவை பற்றிய படிப்பு. ஆனா பாருங்க, மரியாளை மையமாக கொண்ட இறையியல் கல்விக்கு மரியாளியல் என்று பெயர். மரியாளை குறித்து இந்த ஆர்சியில படிப்பாங்க. அதுக்கு பேரே மரியாளுடைய புனிதத்தன்மை, அவருடைய தெய்வீகத்தன்மை எல்லாம் விவரித்து அவங்க ஒரு கட்டுரை வச்சிருக்காங்க, பெரிய நோட்ஸே வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா மரியாளியல். இந்த செப்டம்பர் 8 மரியாளுடைய பிறந்த நாள். முதல்ல என்ன பார்த்தோம்? மார்ச் 29 இயேசுவானவர் கருவாய்
மரியாளுடைய கர்ப்பத்திலே அமர்ந்த நாள் மார்ச் 25. புரிஞ்சுக்கிறாப்புல சொல்லணும்னா, மரியாளும் தேவதூதனான காப்ரியேலும் சந்தித்த நாள். அந்த சந்தித்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே வயிற்றிலே பரிசுத்தமாக வந்த வித்தாக இயேசு வந்தார். அடுத்து பார்க்கலாம், செப்டம்பர் 8 மரியாள் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு இன்றும் வருகிறது. அடுத்து இந்த மரியாள் எப்படி யோசேப்பு பெத்லகேம்ல இருந்து வந்தாரோ, இந்த மரியாளுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னா நாசரேத். இவர் யோசேப்பு யூதேயாவில் உள்ள பெத்லகேம், அந்த நாசரேத்து கலிலேயாவில் உள்ளது. அதான் கலிலேயிலான இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பெத்லகேமிலான இயேசு, அவர் கலிலேயிலான இயேசு. அடுத்து பார்க்கலாம், ஸ்திரீயின் வித்தில் ஸ்திரீயானவள் மரியாள். ஸ்திரீயின் வித்தில் ஸ்திரீயானவள் மரியாள். அடுத்து கிருபை பெற்றவள் இந்த மரியாள், பாக்கியவதியானவள் இந்த மரியாள், தேவதூதனை சந்தித்து உரையாடியவள் இந்த மரியாள், சிலுவை காட்சியை கண்ணார பார்த்தவள். சரிங்களா? பரிசுத்த ஆவியை அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கும்போது அவ பெற்றவள் அப்படின்னு நம்ம படிக்கலாம். சரிங்களா? தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவள், தான் தேவனுக்கு அடிமை என்று தன்னைத்தானே வாய்விட்டு சொல்லி அதை ஒப்பு கொடுத்தவள். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், ஆண்டவரின் தாய் அப்படின்னு அவங்க அழைப்பாங்க. மரியாதை எப்படி அழைப்பாங்க? ஆண்டவரின் தாய். சரியா? அப்புறம் கர்த்தருக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே களி கூர்ந்தவள். சரிங்களா? இவ பாருங்க, இந்த கன்னி மரியாள் இவளை குறித்து இந்த அமல உற்பவ பெருவிழா அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது என்னன்னா, ஜென்ம பாவம் இல்லாமல் இயேசுவை அவர் பிறக்க பண்ணினவள். ஜென்ம பாவம். தாவீது என்ன சொல்லுவாரு? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆனா பாருங்க, இயேசுவோட விஷயத்திலே, இந்த மரியாளுடைய விஷயத்திலே அவள் ஜென்ம பாவம் இல்லாமல், சரீர பாவம் இல்லாமல் இயேசுவை பெற்றவள். அதனால இந்த அமல உற்பவ விழா நடக்கிறத பார்க்கலாம். இது அமல உற்பவ விழா எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, கிபி 1854 தான் இந்த அமல உற்பவ விழாவே நடைமுறைக்கு வந்தது. 1854. சரிங்களா? இந்த மரியாள் கருவுற்ற தினத்தை கொண்டாடும்படியாக இந்த டிசம்பர் 8ஆம் தேதி வச்சிருக்காங்க, அமல உற்பவ பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? மரியாள் கருவுற்ற இடம் நாசரேத். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு, இது மரியாளை பத்தி படிக்கும்போது யோசேப்பு பத்தி படிக்கணும். யோசேப்பு அப்படின்ன உடனே நமக்கு நினைவு வரணும். உடனே என்ன நினைவு வரணும்னா, யோசேப்பு அப்படி சொன்ன உடனே நீதிமான். யோசேப்பினே நீதிமான். நம்ம பழைய ஏற்பாட்டில் யாக்கோபினுடைய 11வது மகன் யோசேப் பத்தி படிக்கிறோம் இல்லையா? இந்த யோசேப் பத்தி நம்ம பெருமையா என்ன சொல்லுவோம்? போத்திபாருடைய மனைவி தன்னை தவறான உறவுக்கு கூப்பிட்டும் போகாதவன், தன்னுடைய கற்பை காத்து கொண்டவன் அப்படி சொல்லிட்டு. அதே பாருங்க, யாக்கோபுடைய மகன் தான் யோசேப்பு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலையும் அந்த யாக்கோபுடைய மகன் தான் யோசேப்பு. அவன் பாருங்க, மரியாள் இயேசுவை கரித்தாங்கின போதும், ஒரு வருடம் அவங்களோட இருந்த போதும் அவளை சேராதிருந்தவன். ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஒரே படுக்கையில படுக்கிறாங்க, ஆனாலும் சேராதிருந்தவன் ஒழுக்கசீலன், நீதிமான். அதனால யோசேப்பை கொண்டாடுவார்கள். யோசேப்பை சூசையப்பர்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், ஆர்சி சர்ச்சில் இந்த பெண்டிகாஸ்ட் சபையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிவினைவாத சபைகள் சொல்லுவாங்க. நம்மளை போன்றவங்கள அந்த கத்தோலிக்கர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளை பிரிவினைவாத சபை அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க பாருங்க, நம்ம இந்த மரியாதை ஏன் ஆண்டவராக கும்பிடுறீங்க இப்படிலாம் சொல்லும்போது அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக பதில் வச்சிருக்காங்க. நாங்கள் மரியாளுக்கு ஆராதனைலாம் செய்யறதெல்லாம் கிடையாது. அது நாங்கள் அவருக்கு கொடுக்கும் மேலான வணக்கம். ஆராதனை வேறு, மேலான வணக்கம் வேறு. அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? அது ஸ்டாண்டர்டாக சொல்றேன். அவங்க, நாங்கள் மரியாதை வழிபடலை, நாங்கள் அவருக்கு மேலான வணக்கம் தான் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, யோசேப்புக்கு, அதாவது மரியாளுக்கு அவர்கள் கொடுப்பது மேலான வணக்கமா, யோசேப்புக்கு அதாவது இயேசுவின் தந்தைக்கு அவர்கள் கொடுப்பது முதல் வணக்கமா, மற்ற பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பது வணக்கமா? இது எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, மொத்தம் 4 விதமான தொழுகைகள், அதாவது மரியாதை செலுத்தும் நிகழ்வு இருக்கு அந்த கத்தோலிக்க பிரிவில். முதலாவது லேட்ரியானா என்னதுன்னா, உச்சகட்டமான, உயர்தரமான, உன்னதமான ஆராதனை வழிபாடு மூவர் இறைவனுக்கு மட்டுமே. இந்த லேட்ரியானா என்னது அப்படின்னா, நான் பேசும்போது ஸ்லைடு வரும். இந்த லேட்ரியா அப்படின்னா என்னன்னா, உச்சகட்டமான, உயர்தரமான, உன்னதமான ஆராதனை வழிபாடு. இது மூவர் இறைவனுக்கு மட்டுமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே. 2வது அந்த மரியாதை யாருக்குன்னா,
ஹைபர்தூலியா இது எதுக்குன்னா பாருங்க, இந்த கைதட்டுவதோ, கைகளை உயர்த்துவதோ, கைகளை கூப்பி ஜெபிப்பதோ, மெழுகுவர்த்தி பற்ற வைப்பதோ, தேர் இழுப்பதோ, சொரூபங்களை படங்களை தொட்டு கும்பிடுவதோ, பாருங்க சொரூபங்களை அலங்கரிப்பதோ அது வழிபாடு அல்ல என்கிறார்கள். அது மேலான வணக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப மெழுகுவர்த்தி ஏத்துறது, அந்த சொரூபங்களை வழிபடுறது, இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க? அது வழிபாடு இல்லையா, அது மேலான வணக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டோதுலியானா என்னன்னா முதற் வணக்கம். மேலான வணக்கம் மரியாளுக்கு, அதுக்கு அடுத்துதான் முதற் வணக்கம் சூசையப்பருக்கு, யோசேப்புக்கு, அதுக்கும் கீழே உள்ள அந்த எல்லா புனிதருக்கும் செலுத்துறது வணக்கம். இது இந்த 4 பிரிவா அவங்க வச்சிருக்காங்க. வழிபாடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு மட்டும்தானா. மேலான வணக்கம் மரியாளுக்கு, அடுத்து அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா முதல் வணக்கம் யோசேப்புக்கு, அடுத்து வணக்கம் மற்ற பரிசுத்தவான்களுக்கு. இப்படி அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க. ஆனா வேதம் பார்த்துங்க, முழுக்க இயேசுவை சார்ந்தான் எழுதப்பட்டிருக்கு. முழுக்க இயேசுதான் நமக்காக பலியானார், இயேசுதான் நமக்காக ரத்தம் சிந்தினார், இயேசுதான் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். சரியா? அடுத்து இந்த மரியாள் இயேசுவை எங்கே பெற்றெடுத்தால் அதை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை படிக்கும்போது, அவர் எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார் படிக்கும்போது ஒரு சிலர் எதை எடுத்து பேசுவாங்கன்னா உன்னத பாட்டு 8:5 எடுப்பாங்க. இயேசு எந்த இடத்துல பிறந்தாரு? அவர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே, இல்லைன்னா கிச்சிலி மரம் அப்படின்னா சிலர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, சிலர் மொழிபெயர்ப்பில் ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்னு போட்டிருக்கோம், ஆனால் மேக்ஸிமம் ஆப்பிள்னு போட்டிருக்கோம். உன்னத பாட்டு 8:5 இயேசு எங்கே பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது நம்பப்படுகிறது அல்ல, ஆனால் சொல்லுவாங்க. எப்படின்னா, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு பெற்றாள். கிச்சிலி மரத்தின் கீழே இயேசு பிறந்ததாக, அதாவது பெத்லகேமுக்கு அகஸ்திராயனால குடிமதிப்பு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவங்க வரணும். அப்ப மரியாளுக்கு நிறை மாசம். நாசரேத்திலிருந்து இவங்க நடந்து வரணும். நாசரேத்திலிருந்து பெத்லகேம் 70 மைல்கள். 70 நாசரேத்திலிருந்து பெத்லகேம் எவ்வளவு மைல்? அப்ப 70 மைல் ஒரு நாள் பிரயாண தூரம் அப்படின்னா 20 மைல். அது சராசரியான நல்ல திடகாத்திரமான உள்ள மனிதர்களுக்கு. இவங்க மனைவி, யோசேப்புடைய மனைவி கர்ப்பஸ்திரீ. இதனால கிட்டத்தட்ட 7 இருந்து 10 நாட்கள் எடுத்திருக்கும் அவங்க நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வர்றதுக்கு. அப்போ குடிமதிப்பு எழுதுறதுக்காக கழுதை மேலே மரியாதை வச்சு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு 10 நாள் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல பெத்லகேமுக்கு எங்கே வந்தாங்க, எங்கே பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டுத்தொழுவத்தில் இயேசுவை பெற்றெடுக்கல. நம்ம பார்க்கலாம், வேதத்திலிருந்தே அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டில் கிச்சிலி மரத்தின் கீழே பெற்றாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ரெண்டாவது எங்கே பெற்றாலாம், இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ரூத் புஸ்தகம் 3:7 போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் காலின் கீழே மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். இந்த அம்பார குவியல் இருக்கு இல்லையா, இது காலம் போன உடனே அந்த இயேசு பிறக்கிற நாள்ல அவ பாருங்க பெத்லகேம் உள்ள நினைஞ்ச உடனே அந்த போவாஸ் இடத்துல அம்பாரங்களை, தானிய குவியலை குவித்து வைத்த இடத்திலே இயேசுவை மரியாள் பெற்றதாக அநேகர் சொல்லுவாங்க. முதலாவது பிரிவினர் என்ன சொல்லுவாங்க? கிச்சிலி மரத்தின் கீழே மரியாள் இயேசுவை பெற்றதா சொல்லுவாங்க. இரண்டாவது பிரிவினர் என்ன சொல்லுவாங்க? போவாசும் ரூத்தும் சந்தித்து கொண்ட இடமான அந்த அம்பார குவியல் அண்டையிலே மரியாள் இயேசுவை பெற்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயேசு மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாரு அப்படிலாம் போடல. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 2:6 நல்ல வசனம் இருக்குது. லூக்கா புஸ்தகம் 2:6 இயேசு கிறிஸ்து மாட்டுத்தொழுவத்தில் பிறக்கல. எப்படின்னா லூக்கா புஸ்தகம் 2:6 அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பெற்றுட்டு தான் அவங்க சத்திரத்துக்கு வர்றாங்க. பெற்றுவிட்டு தான் அவங்க சத்திரத்துக்கு வர்றாங்க. லூக்கா புஸ்தகம் 2:7 பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அவ்விடத்துல இருக்கையில் அவங்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது 6 போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ ஏன் சத்திரத்தில் இடம் இல்லை இப்படி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் படி ஆண் பிள்ளையை பெற்றா ஒரு ஸ்திரீ 7 நாள் வீட்டுக்கு தள்ளி இருக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்கக்கூடாது.
பெண் பிள்ளையை பெற்றா 2 வாரம். இதனால பெண் பெற்ற அந்த குழந்தையை பெற்ற ஸ்திரியை சத்திரத்துக்குள்ளே யூத மார்க்கத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு முக்கியமான காரணம். முடிவில் நம்ம இயேசு எங்க பிறந்தார்னா பெத்லகேமுக்குள்ள பிறந்தாரு. ஆனா மாட்டு தொழுவத்துல அவர் பிறக்கல. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 2:4 வசனம் என்ன சொல்லுதுன்னா, குடியும் மதிப்பு எழுத இவங்க புறப்பட்டு வரும்போது, ஏன் புறப்பட்டு வந்தாங்கன்னா, அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடி மதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அங்கே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ உள்ளே வந்துட்டாங்க, பெத்லகேமுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த இடத்துல தான் குழந்தை பிறக்குது, ஒரு இடத்துல குழந்தை பிறக்குது. ஆனால் என்ன, நம்ம அநேக காலங்களாக நம்பி வரோம், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், இல்லை, மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையா பிறந்த உடனே முன்னணைகளை சுற்றி வைத்தாங்க. முன்னணை அப்படின்னா தீவன தொட்டி. அந்த நேரத்தில் குழந்தைக்கு கதகதப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்புனால செய்யப்பட்ட அந்த தீவன தொட்டியிலே இயேசுவை வைத்தார்கள். சரிங்களா? இப்போ பார்க்கலாம், இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார் அப்படின்னா, பெத்லகேம் இயேசு என்ன சொல்றாருன்னா, நானே ஜீவ அப்பம். பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடுல தான் ஜீவ அப்பமான இயேசு வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே அப்படின்னு அவரு சொல்றத பார்க்கலாம், இந்த பெத்லகேமுக்கு ஆதாரமாக. அடுத்து பஸ்கா ஆட்டுக்குட்டி. இந்த அப்பத்தை புசிக்கும் போது பஸ்கா நாளில் வெறும் ஆட்டுக்குட்டியை மட்டும் புசிக்க மாட்டாங்க. அது என்ன ஆட்டுக்குட்டி? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து தான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து தான். ஆட்டு இறைச்சி சாப்பிடும்போது இந்த பஸ்கா ஆட்டு வெறும் இறைச்சி சாப்பிடாம அவங்க அப்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த இயேசு பிறப்பின் நற்செய்தி முதலாக யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா, சகல ஜனத்துக்கும் நற்செய்தி முதலாக யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா, மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா, பார்த்தீங்கன்னா அவர்கள் சமூகத்தில் ஒரு தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தின்னு சொல்லிட்டு இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறத பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏன்னா இவங்க ஒரு பாட்டு பாடுறதே பார்க்கலாம். பரம சேனையின் திரள்கள் தோன்றி பாட்டு பாடிச்சு, அது வேற விஷயம். தூதர்கள் பாட்டு பாடினாங்க, குமாரனை கனம் பண்ணும்படியாக. இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. எப்பவுமே ஒரு ஆட்டுக்குட்டி சினையாகி முதல்ல ஒரு ஆண் ஆடை பெற்று கொடுக்கும் பொழுது அந்த யூதர்களுக்கு, அந்த மேய்ப்பர்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா முதலாக ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை ஈனும்போது அது பலி செலுத்த, பஸ்கா பலி செலுத்த அது உகந்ததாக இருக்கும். அதனால அவங்க பாட்டு பாடுவாங்க. அதே போல அந்த ஆடு பழுதற்றதாக இருக்கணும். அதே போல இயேசு கிறிஸ்து பழுதற்றவராக பிறந்தார். சரிங்களா? உங்களுக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கலாம். நம்ம கடைசியா இந்த சாஸ்திரிகளை பார்த்து முடிக்க போறோம். சாஸ்திரிகள் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பில் சாஸ்திரிகள், அதாவது அழகான மொழிபெயர்ப்பில் சாஸ்திரிகள்னு போட்டிருக்காது, ஞானிகள்னு போட்டிருக்கும். சாஸ்திரிகள் அப்படின்னா, சாஸ்திரினா மாகி, கிரேக்கத்தில் பன்மையில் மாகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்களை இப்படி மொழிபெயர்ப்பாங்க, ஜோதிடர், மந்திரவாதி இப்படின்லாம் மொழிபெயர்ப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த ஞானிகள் அப்படிங்கிறவங்க 3 பேரா சொல்றாங்க. ஏன் 3 பேர் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தங்கத்தையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அந்த 3 பொருட்கள் இருக்கிறதுனால 3 பேர் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு பேரும் இவங்க வைப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன வைப்பாங்க அப்படின்னா, முதலாவது அந்த சாஸ்திரிகளுக்கு முதலாவது சாஸ்திரி பேர் என்னன்னா காஸ்பார், 2வது சாஸ்திரி பேர் என்னன்னா மெல்கியோர், 3வது சாஸ்திரி பேர் என்னன்னா பல்தேசார். சரிங்களா? இதை இன்னும் அந்த ஜெர்மன் ரோம் நகரங்கள்ல அந்த ஜனவரி 6 அன்னைக்கு சாஸ்திரிகளோட நினைவு நாளாக கொண்டாடப்பட்டு இன்னும் இந்த ஜனவரி 6 வருது. எல்லாருடைய கதவுலையும் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதை தெளிச்சாங்க இல்லையா? அதே போல இந்த சாஸ்திரிகள் நினைவு நாள் அந்த ஜனவரி 6ஆம் தேதி C+M+B அப்படின்னு போடுவாங்க எல்லாருடைய வீட்டிலையும், ஜனவரி 6ஆம் தேதி. ஏன்னா சி அப்படின்னா காஸ்பர், எம் அப்படின்னா மெல்கியோர், பி அப்படின்னா பெல்தேசார் அப்படின்னு அந்த சாஸ்திரிகளோட நினைவாக ஜனவரி 6 கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த சாஸ்திரிகள் எபிரேயத்தில் சக்காம் அப்படின்னு போட்டிருக்கும்.
பண்மையில சக்காயும் போட்டிருக்கும். முதலாக பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 41:8 பார்வோன் தன் கண்ட சொப்பனத்துக்கு சாஸ்திரிகளை வர வச்சு அர்த்தம் கேட்பார் இல்லையா, அதுக்கு அந்த இடத்துல போட்டிருக்க வார்த்தை சக்காம் அப்படின்னா. சக்காம்னா என்னன்னா, சாஸ்திரின்னா என்னன்னா புத்திசாலியான திறன்மிக்க அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? இந்த சாஸ்திரிகள் எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னு காலங்களை பார்த்து எல்லா முடிவும் எடுப்பாங்க. இவருடைய பிரேதத்தை கூட பாருங்க, புதைக்க மாட்டாங்க. புதைச்சா பூமி தீட்டுப்பட்டுரும், எரிச்சா அக்கினி தீட்டுப்பட்டுரும், புதைக்காம அப்படியே வச்சிருந்தா காட்டு தீட்டுப்பட்டுரும். அதனால இவங்க தங்களுடைய பிரேதத்தை எப்படி மரக்கடிக்க பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கோபுரம் கட்டி அந்த கோபுரத்து மேலே தங்களுடைய உடலை வச்சிருவாங்க. பருந்துகள் பறவைகள் சாப்பிட்டு அந்த உடலை எடுத்து கொண்டு போய்விடும். சரிங்களா? அப்படியாக இவங்க ஒரு கண்டிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஜோதிடம், அமாவாசை பார்ப்பாங்க, நட்சத்திரத்தின் நகர்வுகளை இவர்கள் கணிப்பார்கள். இந்த சாஸ்திரிகள் நம்ம 3 பேர் தான் சொல்றோம். ஆனா 3 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 300 2000 பேர் வந்தாங்க. இது படிக்க சுவாரஸ்யமான ஒரு சம்பவமா இருக்கும். அது வேதம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் போது எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுரைகளை நம்ம படிக்கலாம். ஆனா இதெல்லாம் இப்படி சொல்லி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்ப இவங்க எங்கெங்க இருந்துலாம் வந்தாங்க? இஸ்ரவேலுக்கு கிழக்கே இருக்கிற நாடுல இருந்து வந்தாங்க. என்னென்ன நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் எல்லாரும் சொல்ற நாடு இந்தியா சொல்லுவாங்க, அப்புறம் இலங்கை சொல்லுவாங்க, அப்புறம் பாரசீகத்துல இருந்து வந்தாங்க அப்படி சொல்லுவாங்க, ஜப்பான்ல இருந்து, சீனால இருந்து, அரபு தேசத்துல இருந்து, இங்க இருந்துலாம் வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா 3 பேர் கண்டிப்பா வரல. ஏன்னா பாருங்க, நம்ம நாடகங்களில் கூட பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அவருக்கு சின்ன குழந்தையா ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க. ஒரு 3 பேர் வயசானவங்களா இதனோடு தீப்பெட்டி சைஸ்ல தங்கத்தையும் வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. அப்படி கிடையாது, அவங்க பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த சாஸ்திரிகளை பத்தி மத்தேயு தான் சொல்றாரே தவிர வேற எந்த புத்தகமும் இந்த சாஸ்திரிகளை பத்தி சொல்லலை, ஞானிகளை பத்தி சொல்லலை. சரிங்களா? பாருங்க, இந்த நான் சொல்றேன் இல்லையா, இவங்க 300 2000 பேர்னு, அதனால தான் ஏரோது கலங்கினான். இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் நகர்ந்து கொண்டே இருக்கும். இவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை இவங்க பார்த்து வந்தாங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவோடைய இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தை என்ன சொல்லுவாங்க? ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் வைக்கிறாங்க. என்னன்னா மொசோரி அப்படின்னு வைக்கிறாங்க. இது எப்படி இந்த எல்லா நாட்டில் உள்ள அந்த சாஸ்திரிகள் பார்த்து வந்தாங்கன்னா, நட்சத்திரங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரம், இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படிங்கிற நட்சத்திரம் கிட்டத்தட்ட 3 மாதமா ஒரே இடத்துல இருக்குது. அப்ப இந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிற அந்த சாஸ்திரிங்க, ஏன் இந்த நட்சத்திரம் இப்படியே இருக்குது அப்படின்னு அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்பதான் போட்டிருக்குது, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த மீகா புஸ்தகத்துடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் படிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், அதனால இந்த நட்சத்திரம் புதுசா வந்திருக்குது. 3 மாதம் ஒரே இடத்துல இந்த நட்சத்திரம் 3 மாதத்துக்கு பிறகு நகர ஆரம்பிக்குது. அப்ப ராஜா பிறந்திருக்கிறார், அவரை நம்ம பார்க்க போகணும்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் சாஸ்திரிகள் இருக்காங்களோ, எந்தெந்த தேசத்துல எல்லாம் சாஸ்திரிகள் இருக்காங்களோ, அந்தந்த தேசத்துல எல்லாம் அவங்க தங்களால முடிந்த விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை வருட காலங்கள் பயணித்தாங்க அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் நீண்ட நாட்களாக பயணம் செய்து வர்றாங்க. நீண்ட நாட்கள் அப்படின்னா நம்ம எப்படி எந்த அளவு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? நீண்ட நாட்களாக பயணம் செய்து வர்றாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு கிரேக்கத்தில் அஸ்டர் அப்படின்னு பேரு. அதான் அஸ்ட்ராலஜி, நட்சத்திரத்தை பற்றிய படிப்பு. நம்ம நட்சத்திரத்தை பற்றி ஆராயிறவங்க வேற, நட்சத்திரத்தை பற்றி ஜோசியம் எழுதுறவங்க வேற. வேற. சரியா? இப்ப எங்கெங்கெல்லாம் இந்த வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை குறித்து ஆராயிறவங்க இருக்காங்களோ, அவங்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தை குறித்து ஆராயும் பொழுது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், இந்த இடத்துல பிறந்திருக்கிறார். அப்ப அந்த நட்சத்திரத்துடைய மூவிங்க பார்த்து போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அநேக சாஸ்திரிகள் ஒருவருக்கு ஒருவர் அந்த எருசலேம்ல சந்தித்துக் கொள்கிறாங்க. ஆச்சரியமா ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளும்போது பேசும்பொழுது, நாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கப்பல்ல ஏறி பயணப்பட்டு ஒரு துறைமுகத்தில் இறங்கி நாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லும் போது, அப்ப ராஜாவிடத்துல அவங்க அழைத்து கொண்டு போவாங்களாம். நட்சத்திரம் வரைக்கும் வழிகாட்டின வரைக்கும் அவங்க வந்தவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால அவங்க நட்சத்திரத்தை பின்பற்றாம ராஜாவின் வேலைக்காரர்களை பின்பற்றி அரண்மனைக்குள்ள போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அந்த குழந்தை எங்கேன்னு ஏரோதுட்டே கேட்கும் பொழுது, ஒருத்தர் 2 பேர் கேட்டா பரவாயில்ல,
பல நூறு சாஸ்திரிகள் வந்து ஒரே நேரத்தில் ஏரோது கேட்கும்போது ஏரோது கலக்கமாக்கிடுவார். அதனால தான் பாருங்க, இதை குறித்து தன்னுடைய சாஸ்திரிகள்கிட்ட ஆராயும் போது, ஆமா அது என்னவென்றால் மீகா புஸ்தகம் 5:2 அழகா போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் புறப்பட்டு வருவார் என்று மீகாவில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இதான் சொல்லும் போது ஏரோது ராஜாவுக்கு கலக்கம் வரும். அப்ப அதை வெளிக்காட்டி கொள்ளாம என்ன பண்ணுவாரு? சாஸ்திரிகளை முன்னாடி அனுப்பிச்சு, நீங்க அந்த குழந்தையை போய் மரியாதை செய்யுங்க, அதை எனக்கும் சொல்லுங்க, எந்த இடத்துல நானும் வந்து பணிந்து கொள்கிறேன்னு சொல்லும் பொழுது பாருங்க, அப்புறம் அந்த நட்சத்திரத்தை அவங்க பின்தொடர்ந்து போவாங்க. நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே போகும். கரெக்டா ஒரு இடத்துல போய் நின்றும். அது எங்கேயுமே போகாது. இவ்வளவு தூரம் வழிகாட்டின, நம்ம வீட்டில இருந்து நமக்கு வழிகாட்டின நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்றுது. அது 2-3 நாள் ஒரே இடத்துல நிற்கும் போது, அப்ப இந்த இடத்துல தான் சரியான இடம் அப்படி சொல்லிட்டு, அந்த இடத்துல எந்த குழந்தை பிறந்திருக்கு, எந்த குழந்தை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாளின் வயிற்றில் பிறந்த இயேசு பாலகனா இருந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும். அவங்க சந்திக்கும் போது KJV வெர்ஷன்ல அவர் குழந்தையாக இல்லை, மத்தேயு 2:11 யங் சைல்டுன்னு போட்டிருக்கும். அதாவது யங் சைல்டுனா அவருடைய பருவம் என்னன்னா 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ள குழந்தைகளை யங் சைல்டு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 1 வயசுக்கு மேலாயிருச்சு. அப்பதான் அந்த எல்லா சாஸ்திரிகளும் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும் பொழுது மரியாளின் கையிலே இயேசு இருப்பார். அந்த இடத்துல யோசேப்பு இருக்க மாட்டார். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல யோசேப்பு இருக்க மாட்டாரு. அவங்க குழந்தையை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்வார்கள். அதனால தான் இந்த சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்கிறது இந்தியர்களின் முறை வழக்கம். சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்வதனால இந்த சாஸ்திரிகளில் அநேகர் இந்தியர் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இதை முக்கியமா இந்த காஸ்பார்னு சொன்னோம் இல்லையா, இந்த 3 சாஸ்திரிகளுடைய ஒருத்தர் பேரு காஸ்பார்னு. இந்த காஸ்பார் எங்க இருந்து வந்தார்னா, இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவர் தான் இந்த காஸ்பார். இவருடைய இயற்பெயர் பெரிய பெருமான். இவர் வந்து பெத்லகேமுக்கு போய் இயேசுவை தரிசித்ததாகவும், பின்னர் தன்னுடைய தேசத்துக்கு போகும்போது தோமா ரிட்டன் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது அவரிடம் போய் இந்த பெரிய பெருமாளான காஸ்பார், பெரிய பெருமாள் தன்னுடைய பெயரை காஸ்பாரா மாற்றிக்கொண்டு தோமாவிடம் ஞானஸ்தானம் பெற்றதாக சொல்கிறார்கள். இந்த ஆதாரம் என்னதுன்னா, ஆசியா என்னும் நூலில் போர்ச்சுகீஸுடைய வரலாற்று எழுத்தாளர் இந்த 1496 இருந்து 1570க்குள்ள வாழ்ந்த யுவான் டி பர்ரோஸ் அப்படிங்கிறவர் அழகா தன்னுடைய ஆசியா என்னும் நூலில் இந்த பெரிய பெருமாளை குறித்து எழுதியிருக்கார். இந்த பெரிய பெருமாள் தான் தன்னுடைய பேரை காஸ்பரா மாற்றிக்கொண்டு இயேசுவை தரிக்க பெத்லகேம் போய் திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு வந்து தோமா இந்தியாவுக்கு வரும்போது தோமா கையினால ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதே போல 3 சாஸ்திரிகள் அல்ல, இன்னொரு சுவாரஸ்யமான கற்பனை கலந்த கதை இருக்குது. த ஸ்டோரி ஆஃப் த அதர் வைஸ் மேன், 4வது ஞானி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. 1895 பயங்கரமா விற்பனையான புஸ்தகம். இயேசுவை சந்திக்க அவர் இந்த 3 அந்த சாஸ்திரிகளோட பிரயாணப்படுவாரு. அந்த 3 சாஸ்திரிகளும் விலை உயர்ந்த பொருட்கள், ஒருத்தர் பொண்ணு வச்சிருப்பாரு, ஒருத்தர் தூபவர்க்கம் வச்சிருப்பாரு, ஒருத்தர் வெள்ளை போலம். தூபவர்க்கம்னா என்ன அப்படின்னா, குங்குளியமும் வெள்ளை போலமும் சாம்பிராணியும் அல்பின் பிசனும் சேர்ந்த 4 சமநிலை. சரிங்களா? 3 பேர் ஒன்று வச்சிருக்கும் போது இவற்றை ஒன்றும் இருக்காது. இவர் பேர் அர்த்தபான். சரிங்களா? இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. கட்டுக்கதை இது எப்படின்னு சும்மா சொல்றேன். சரிங்களா? இவங்க எல்லாம் கிஃப்ட் வச்சிருக்கீங்க, நான் கிஃப்ட் வைக்கல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கஷ்டப்பட்டு 3 விலை உயர்ந்த கற்களை சம்பாதிச்சுட்டு நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி போனா அவங்க போய் இயேசுவை தரிசிட்டு போயிடுவாங்க. ஆனா இவருடைய பயணத்துல 3 விலை உயர்ந்த கற்களை கையில் வச்சிருப்பாரு. பயணத்துல போகும்போது ஒரு வயோதிகர் அடிபட்டுருவாரு. அந்த வயோதிகருக்கு உதவி செய்யும் விதமாக ஒரு கல்லை கொடுத்துருவாரு. 2வது கல்லை ஏரோது சாஸ்திரிகள் தன்னை வஞ்சித்து விட்டதாக சொல்லி 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்ல சொல்லி சொல்லுவார் இல்லையா? அப்ப எத்தனை பேர் மரிச்சாங்கன்னா, பெத்லகேமை சுற்றி உள்ள 7 கிலோமீட்டருக்கு 180 பிள்ளைகள், 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மரித்ததாக ஒரு கணக்கு சொல்கிறது. எத்தனை குழந்தைகள் மரிச்சாங்களா? 180. அப்ப இவர் லேட்டா போயிடுவாரு. எல்லா சாஸ்திரிகளும் போன உடனே அப்ப இவர் போற டயத்துல அந்த குழந்தை கொல்ற சம்பவம் நடக்கும். அப்போ ஒரு குழந்தையோட தாய் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவர் கையில உள்ள 2 கற்கள்ல ஒரு கல்லை அந்த கொல்ல வந்த அந்த ரோம வீரன்கிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவார்.
மூணாவது கல் இவர் தேடி தேடி வயசாயிரும், அவங்க எகிப்து போயிடுவாங்க. எகிப்துக்கு இவர் போவார், பெத்லகேம்ல இருந்து இவர் எகிப்துக்கு போவார். இவருக்கு வயசாயிரும், இவர் தொழில் செய்வார், எப்படியாவது இயேசுவை தரிசிச்சிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பெத்லகேமுக்கு வருவார். இயேசுடைய சங்கதியை கேள்விப்பட்டு அப்போ ரொம்ப வயசாயிட்டதுனால ஒரு பெண்ணை அவங்க அப்பா கடன் வாங்கினதுக்காக இந்த பெண்ணை கூட்டிட்டு போவாங்க. அந்த பெண்ணை மீட்கிறதுக்காக இயேசுக்காக பரிசீலிக்க வைத்திருந்த அந்த விலையுயர்ந்த கல்லை அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அப்போ ஒரு பெரிய கல் அவர் மேலே தலையில் வந்து விழுந்துரும். மரணிக்க போகிற தருவாயில் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போவார். அப்போ இயேசு அவரோட பேசுவார், நீ கொடுத்த 3 கற்களை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு இந்த கற்பனை கதை முடியும். இது ரொம்ப கற்பனையான இந்த கதை, ரொம்ப சுவாரஸ்யமான கதை அப்படி சொல்கிறாங்க. எழுத்தாளர் வந்து ஹென்றி, த ஸ்டோரி ஆஃப் தி அதர் வாய்ஸ் மேன், 4ஆம் ஞானியின் கதை அப்படி. இந்த ஹீரோ வந்து அர்த்தபான். இப்படியாக நிறைய புனை கதைகள் இருக்கு. பைபிள் என்ன சொல்லுதோ அதான் நமக்கு. பைபிள் என்ன சொல்லுதோ, இந்த சாஸ்திரிகள் 3 பேர் வந்தாங்க, 3000 பேர் வந்தாங்க, 300 பேர் வந்தாங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் சாஸ்திரிகள் வந்தாங்க. அந்த இயேசுவை பின்தொடர்ந்த நட்சத்திரம் இன்னும் 2500 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சீனாவுடைய பல்கலைக்கழகத்தில் அந்த இயேசு பிறந்த காலத்தில் ஒரு அதிசயமான நட்சத்திரம் தென்பட்டதாக 2500 வருஷத்துக்கு முள்ளாக உள்ள அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றும் சான்று உள்ளது. சரிங்களா? அப்போ இயேசு பிறந்தது மாட்டு தொழுவத்தில் அல்ல. சரிங்களா? அப்போ இந்த வேத பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இயேசு வந்து காலம் நிறைவேறின போது பிறந்தார். காலம் நிறைவேறின போதுனா இந்த ரோம ராஜ்யத்தில், அதாவது ரோம ராஜ்யத்தில் அவங்களுக்கு முன்னாடி இந்த கிரேக்க ராஜ்யம் அவங்க விட்டு சென்ற சூடு என்னன்னா மொழி எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட மொழி கிரேக்கம். அப்போ இயேசு பேசும்பொழுது அரமேயு கிரேக்கு என்ற மூல பாஷையிலிருந்து இது மொழிபெயர்க்கப்பட்டது. சரிங்களா? அப்போ அந்த மொழி உலகளவில் புலம்பெயர்ந்த போது இயேசு பிறந்தார். சாலைகள் சரி செய்த போது, சாலைகள் உருவான போது இயேசு பிறந்தார். அவர் பெத்லகேமில் பிறந்தார். மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவர் பிறந்தார். இயேசுவின் தந்தையாக யோசேப்பு இருந்தார். குழந்தை இயேசுவை சந்திக்க வந்தது 3 சாஸ்திரிகள் மாத்திரமல்ல, பல நூறு சாஸ்திரிகள். ஏன் 3 சாஸ்திரிகள் சொன்னாங்கன்னா, அவங்க கொடுத்த பொண்ணுனாலையும், அவங்க கொடுத்த தூப வர்க்கத்தினாலையும், அவங்க கொடுத்த வெள்ளை போலத்தினாலையும். பொன் வந்து இயேசுவை ராஜாவாக வெளிப்படுத்துகிறது. அந்த தூப வர்க்கம் என்பது இயேசுவை ஆசாரியராக வெளிப்படுத்துகிறது. வெள்ளை போலம் என்பது முக்கியமாக இயேசுவின் பிறப்பு மட்டுமல்ல, இயேசுவின் மரணத்தையும் இவர்கள் முன்கூட்டியே நிதானித்திருக்கிறார்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது கரிய போலத்தினாலும் வெள்ளை போலத்தினாலும் அடக்கம் பண்ணப்பட்டார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் இந்த நாட்களில் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வேத பாடம் கர்த்தருக்குள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அடுத்த வேத பாடம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட் 5 என்னென்னா, யோவான் ஸ்நானகனுடைய விஷயங்களை குறித்து அநேகம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் இயேசு 12 வயதிலிருந்து 30 வயதுக்கு எங்கே போனார், நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு பதில் சொல்லிவிட்டு யோவான் ஸ்நானகனை பற்றி அநேக செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் ஸ்நானகனும் ஞானஸ்தானமும் அதை குறித்து அநேக விஷயங்களை தெளிவாக பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.